வெயிட் வந்து அதிகமா இருப்பாங்க. ஆனா சிலருக்கு கை மட்டுமே வந்து பெருசா இருக்கும். உடம்புல மத்த இடத்துல எல்லாம் பெருசா ஃபேட் வந்து இருக்காது. ஆனா சிலருக்கு வயிறு மட்டுமே வந்து என்னன்னா பெருசா வந்து இருக்கும். ஆனா மத்த இடத்துல வந்து என்னன்னா ஃபேட் வந்து பெருசா இருக்காது. ஏன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து மாறுது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி வந்து இல்ல அப்படின்ற கேள்வி இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு இருந்துச்சுன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பர்சனுக்கு கையில ஃபேட் சேர்ந்தாலோ இல்ல தொடையில வயிற்றுல எங்க ஃபேட் சேர்ந்தாலும் சரி, அது எல்லாமே அவங்களோட ஜெனட்டிக்கை பொறுத்து வந்து சேருது. நார்மலாவே நம்மளோட பாடியில வந்து அடிப்போஸ் டிஷ்யூ வந்து இருக்கும். அந்த டிஷ்யூல தான் வந்து ஃபேட் வந்து சேரும். இந்த அடிப்போஸ் டிஷ்யூவோட கவுண்ட் வந்து சிலருக்கு அதிகமா வந்து இருக்கும், சிலருக்கு கம்மியா வந்து இருக்கும். இதுவுமே அவங்களோட ஜெனட்டிக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல பொறுத்து வந்து மாறும். சோ உங்களோட கை கால் இதெல்லாம் வந்து பெருசா இருக்கு, அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது உங்களோட வெயிட் வந்து குறைங்க. வெயிட் வந்து கரெக்டா இருந்து ஃபேட்டோட லெவலும் கரெக்டா உங்களோட பாடியில வந்து இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் உங்களோட பாடி ஷேப் வந்து நார்மல் பர்சனுக்கு இருக்கு.